Hi guys, வணக்கம் and welcome back to my channel. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகரோ பிராண்ட்ல இருந்து மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் தான். இந்த டென்ஸ்னா பேசிக்கா என்ன அப்படின்னா நம்ம பிசியோதெரபி டாக்டர்லாம் யாரும் போயிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வலி இருக்குன்னு சொல்ற இடத்துல இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் மாதிரி வைப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இது. இதை யூஸ் பண்ணி நம்மளால வீட்டிலேயே வந்து பண்ணிக்க முடியும். பேசிக்கா இது எப்படி பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுது அப்படின்னா நம்ம தேவையான இடத்துல நமக்கு வந்து கழுத்துல வந்து பெயின் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரோட் பேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பல்சஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கரண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றதுனால பார்த்தீங்கன்னா பிரெயின் என்டார்ஃபின்ஸ்னு சொல்லி ஒரு நேச்சுரலான பெயின் கில்லரை வந்து ரிலீஸ் பண்ணுமா. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல உள்ள பெயின் வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு சாம்பிளும் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸாக தான் இருக்குது, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகரோ மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர்னு போட்டிருக்காங்க, மாடல் போட்டிருக்காங்க, 2L சேனல் போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, 24 மசாஜ் மோட் இருக்குது, டிஃப்ரெண்டான மசாஜ் மோட்ஸ். அதாவது வந்து இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து டிஃப்ரெண்டாக வந்து அப்ளை ஆகும், அது வந்து டிஃப்ரெண்டான மசாஜோட ஃபீலை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 அட்ஜஸ்டபிள் இன்டென்சிட்டி செட்டிங்ஸ். ஒவ்வொரு மசாஜ் டைப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி லெவலை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். 10 to 60 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் டைமர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணுமோ ஸோ அதை வந்து செட் பண்ணி வச்சிடலாம், முடிஞ்ச உடனே கலட்டி வச்சிடலாம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷனு, நான் இன்வேசிவ் பெயின் மேனேஜ்மெண்ட், ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் சோர்னஸ், அலிவியேட்ஸ் குரோனிக் அண்ட் அக்யூட் பெயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டான மெடிக்கல் டேர்ம்லாம் தெரியல, பட் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், அலுமினியம் மேட், டியூரபிள், போர்ட்டபிள் அண்ட் காம்பேக்ட், ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி, லார்ஜ் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் ஒரு கேரிங் பவுச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ அகரோன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு கீழே பட்டனு ஒரு நோக்கியா பழைய ஃபோன் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் டிவைஸு. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவலில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து இப்போயே பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய யூசர் மேனுவல் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரெக்கமெண்டட் மசாஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது தெரியுமா. ஸோ கழுத்தில், காலில், ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்டில் உள்ள நெக்கில் வந்து நம்மளால் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிகாஷன்ஸு. அதே மாதிரி ஐஸ் பக்கத்தில் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, நிறையா போட்டிருப்பாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக மேனுவலில் ஒரு தடவை படித்து பார்த்தே ஆகணும். ப்ரிகாஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டு நாட் அப்ளை த மசாஜ் பேட்ஸ் நியர் த ஹார்ட் பக்கத்தில் வைக்கக்கூடாது, ஆன் த ஹெட் இன் த பப்ளிக் ரீஜன், ஓவர் ஸ்கார்ட் ஏரியாஸ், ஆன் த த்ரோட் ஆர் ஓவர் த மவுத், த்ரோட்டில் வைக்கக்கூடாது, மவுத் பக்கத்தில் வைக்கக்கூடாது. அவாய்ட் டச்சிங் த பேட்ஸ் வென் த யூனிட் இஸ் ஆன். ஒரு அதிசிவ் பேட்ஸ் இருக்கும், அது வந்து மசாஜ் ஆனில் இருக்கும்போது நம்ம வந்து தொடக்கூடாது. Pregnant women must avoid using these massager, must avoid. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. do not use if you are following medical conditions அப்படின்னு. acute disease, trauma, surgical procedure in last 6 months, cardiac dysfunction, high blood pressure, high fever, cancer, ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, ப்ரெக்னன்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து பேட்ஸை கனெக்ட் பண்ணணும், டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணணும். 1 2 3 கொடுத்துருக்காங்க மொத்தம். ஸோ இந்த பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டிக்கி பேட், அதிசிவ் பேடாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக இது பார்த்துருப்போம். இந்த ஸ்கேன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையில் ஒன்று இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம மூவிஸில் தான் பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது அதுக்காக. இதோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரோடாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கரண்ட் பல்ஸ் வந்து இதில் வந்து பாஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது சிக்னல்ஸை வந்து விட்டு பல்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். ஒரு ஓவராக வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது என்னவே பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 சைஸஸில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 2 பேர் வந்து இருக்கும். சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. ஸோ இதோட வாரண்டி கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ 1 இயருக்கான வாரண்டி இதில் இருக்குது. இப்போ வந்து டிவைஸை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பக்கா ஒரு மொபைல் ஃபோன் ஃபீல்டில் தான் இது இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க, பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங் போட்டிருக்கு, இங்கே பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். என்ன போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா A and Bன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் ஃபார் சார்ஜிங். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 பட்டன்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ இந்த ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பியில் பார்த்தீங்கன்னா 2 கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரே நேரத்தில் நம்மளால் 4 எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பெயின் ரிலீஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஏ போர்ட்டோட ப்ளஸ் மைனஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பியோடது, அதோட ப்ளஸ் மைனஸ், அதாவது இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் தான் அது. ஸோ உங்களோட இன்டென்சிட்டி அதிகம் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும், அந்த விட்டு விட்டு பல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வேறு கிளிப்பில் காமிக்கிறேன், இப்போ வந்து ஒழுங்காக தெரியல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, டீன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப் அண்ட் டவுன்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மசாஜ் டைப் இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த 6லுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் 4 மோட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 24 மசாஜ் மோடு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றில் வந்து நம்ம பிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மசாஜ் மோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கையை வச்சு அமுக்கிற மாதிரி, அப்புறம் ஊசியை வச்சு குத்துற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருக்காங்க, அது வந்து சரியாக வந்து எனக்கு புரியலை. ஸோ மோட் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த அப் அண்ட் டவுன் ஏரோ மாதிரி 2 கொடுத்துருக்காங்க தெரியுமா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இந்த ஏரோஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். 4 லெவலா, 3 லெவலா, 2 லெவலா அப்படின்னு சொல்லி 1 2 3 4 மொத்தம் 4 லெவல் இருக்குது. ஸோ இந்த சென்டர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே பட்டன் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து டைமர் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டீன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 50 60 10 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அன்வான்டாக இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிடாது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காமிச்சிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேபிள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்க சொன்ன மசாஜ் பாயிண்டில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இன்புட் போர்டு மாதிரி இருக்கும், இங்கே 2 பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் மாதிரி இருக்கா. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த பேடு எலக்ட்ரோட்ஸை வந்து மாட்டணும். ஸோ எலக்ட்ரோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அகரோன் வந்து பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டிக்கியான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கும், அங்கே பாருங்க பிடிக்குதா, ஆனால் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி தூர போட்டுறக்கூடாது, இதை வச்சு தான் நம்ம திரும்ப வந்து ஒட்டி வைக்கணும். ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். முடிஞ்சா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டையுமே ஃபிட் பண்ணால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். சிங்கிளை வந்து யூஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எலக்ட்ரோட்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகே, டன் இன்சர்ட்டட். ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் வந்து ரெடி. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கழுத்து வலி அதிகமாக வரும். பக்கத்தில் உள்ள ஃபிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த மசாஜ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீலாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து நம்மளோட மசில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கும். ஸோ எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணும் இந்த எலக்ட்ரிக் பல்ஸுக்கு. சட்டையை கலட்டிட்டு இதை வந்து ஒட்டி காமிக்கிறேன், வேறு வழி இல்லை. ஸோ சட்டை போடாமல் இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்கவும், இதில் வந்து டெமோ காமிக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஃபிலிமை வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கழுத்து வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான பாயிண்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் கழுத்தில் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ மைக் வந்து ஒழுங்காக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு ஆளோட அசிஸ்டண்ட்டோட பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணலாம். நான் வந்து தனியாக தான் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து மோடு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து எதில் ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட மசில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பல்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு போதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நர்வ்ஸ் வந்து அப்படியே இழுக்குது. என்னோட இப்போ பாடி வந்து மேலே போதா, இப்போ கீழே இறங்கும் பாருங்கள். நான் வந்து இறங்கல, ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்குது. ஸோ இப்போ வந்து நான் மோடை வந்து மாற்றுறேன். இப்போ வந்து இந்த ஊசி குத்துற மாதிரி ஒரு மோட் இருக்குது. ஸோ அதை வந்து அதோட இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூமெண்ட்ஸ்.
ஸோ என்னோடய மசில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். 2 பாயிண்டில் வச்சதுக்கே செம்ம இன்டென்சிட்டியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மூவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மசாஜர்லேருந்து வந்து மூவ் ஆகுது. செம்ம பவராக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இன்டென்சிட்டி வந்து குறைச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த 6 மோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது பெயின் இல்லாமல் வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. இது 2-3 நாளுக்கு முன்னாடி வச்சேன். பட் இதனால தான் ரிலீஃப் ஆனிச்சுன்னு என்னால் 100% வந்து சொல்ல முடியாது. பட் வந்து உங்களுக்கு ஒரு போதை மாதிரி, சின்ன போதை மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல்னால பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த என்டார்ஃபின்ஸ்னு ஒரு நேச்சுரலான கெமிக்கல் நம்ம வந்து மூளையிலேருந்து சுரக்கும் பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கில் ஆகிறதுக்கு. ஸோ இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த என்டார்ஃபின்ஸை வந்து சுரக்க வைக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100% வந்து இதுக்கான ரிசர்ச் ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ ரிலையபிள் மெத்தட் ஆஃப் பெயின் ரிலீஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெஷினை யூஸ் பண்ணியே மட்டும் நம்ம வந்து பெயினை வந்து போக்கிட முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களோட டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். ஸோ வி ஆர் ஷோகேசிங் த ப்ராடக்ட். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம காமிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மூவ்மெண்ட் பாருங்கள் தெரியுது. ஸோ அந்த இடத்துல உள்ள நர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பல்ஸ்னால அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அந்த அதிசிவ் பேடை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களோட பெயின் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு யூஸ் கேஸ்னால் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபிசியோதெரப்பி கிட்ட நீங்கள் அடிக்கடி போவீங்க, டெய்லி போய்ட்டு 200-300 கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்களே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஃபிசியோதெரப்பி கிட்ட நீங்கள் இது வந்து டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலிக்காக அடிக்கடி வந்து டாக்டர்கிட்ட போவேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 200-300 வந்து ஒவ்வொரு தடவை வந்து சார்ஜ் பண்ணுவார். எனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கியிருந்தானே தெரியும், ரிவ்யூக்கு வந்திருந்தால் எப்படி தெரியும். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி போயிட்டு அமேசானில் அகரோ டூயல் சேனல் டென்ஸ் மசாஜர் அப்படின்னு போடுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1745, அதாவது 1745 ருபீஸ் வருது. ஸோ ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2665 ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எனக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக பிடிச்சிருக்குது. பெயின் எப்போ இருக்கோ அப்போ தான் இதை வந்து யூஸ் பண்ணணும், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ 2 டைம் நான் யூஸ் பண்ணேன் தெரியுமா, ரெண்டுமே வந்து எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு வேலைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ். ஆனால் பெயின் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். என்னால் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரிகாஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து இதை வாங்கணும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. நெக்ஸ்ட் ரிவ்யூக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சினா கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.